இப்போ பார்க்க போகிறது நம்ம 5th யூனிட்டில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக். நீ இந்த யூனிட்டில் எது படித்தாலும் படிக்கலனாலும் இந்த டாப்பிக்கை நல்லா படிச்சுக்கோ. கம்பல்சரி ஒரு 8 மார்க், சம்டைம் இந்த கொஷின் 16 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எல்லோரும் நல்லா கவனிங்க, ஓகேவா? என்ன சம் என்னன்னு பாருங்கள். சால்வ் y of n plus 2 plus 6 into y of n plus 1 plus 9 into y of n equal to 2 power n. Given y not equal to y1 equal to 0. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி நமக்கு ஃபார்முலா தான் தேவை, ஓகேங்களா? ஃபார்முலாஸ் ஆல்ரெடி நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன், அதனால் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், ஓகேவா? இந்த y நாட்னா என்னது? y of 0ன்னு மீனிங். y1னா y of 1. இது ரெண்டோட மதிப்பு என்னது? 0ன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அதை எங்கே அப்ளை பண்ணுறோங்கிறத நல்லா கவனிங்க. இப்போ கிவன் ப்ராப்ளத்தில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதுங்க. y of n plus 2 6 into y of n plus 1 9 into y of n ஈக்குவல் டு 2 power n. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன எடுக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கிவன் ஃபங்க்ஷன், அதாவது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கிட்டோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன எடுக்க போகிறோம்னா இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம். நெக்ஸ்ட் என்ன எடுக்கிறோம்? அதான் இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இஜெட் இன்ட்டு ஒய் ஆஃப் என் ப்ளஸ் 2 ப்ளஸ் 6 கான்ஸ்டன்ட் வந்து 6 வந்து கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால வெளில எடுத்து எழுதிட்டு இதுக்கு இஜெட் எடு. ஒய் ஆஃப் என் ப்ளஸ் 1க்கு இஜெட் எடுத்திங்கன்னா இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா இஜெட் இன்ட்டு ஒய் ஆஃப் என் ப்ளஸ் 1 ப்ளஸ் 9 கான்ஸ்டன்ட், 9 வந்து கான்ஸ்டன்ட் வெளில வச்சுருங்க. இஜெட் இன்ட்டு ஒய் ஆஃப் என்னுக்கு இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவல் டு இஜெட் இன்ட்டு 2 power n. இந்த ஒய் ஆஃப் என் ப்ளஸ் 2, ஒய் ஆஃப் என் ப்ளஸ் 1, ஒய் ஆஃப் என், இந்த இஜெட் இன்ட்டு 2 power n, இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு என்ன மெயினாக தெரியும்னா ஃபார்முலாஸ் தெரியும். உனக்கு ஆல்ரெடி நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன், அந்த ஃபார்முலாஸை பார்த்துக்கோ. ஒய் ஆஃப் இஜெட் இன்ட்டு ஒய் ஆஃப் என் ப்ளஸ் 1 ஃபார்முலா வந்து இஜெட் ஸ்கொயர்டு ஒய் ஆஃப் இஜெட் மைனஸ் இஜெட் ஸ்கொயர்டு ஒய் ஆஃப் 0 மைனஸ் இஜெட் இன்ட்டு ஒய் ஆஃப் 1. அதேமாதிரி 6 அப்படியே கான்ஸ்டன்ட் நம்பர் எழுதிக்கோ. நெக்ஸ்ட் இஜெட் இன்ட்டு ஒய் ஆஃப் என் ப்ளஸ் 1க்கு ஃபார்முலா என்னென்னா இஜெட் இன்ட்டு ஒய் ஆஃப் இஜெட் மைனஸ் இஜெட் இன்ட்டு ஒய் ஆஃப் 0 ப்ளஸ்ஸு 9 இஜெட் இன்ட்டு ஒய் ஆஃப் என்னுக்கு ஃபார்முலா என்னென்னா ஒய் ஆஃப் இஜெட். இஜெட் இன்ட்டு 2 power n அப்படின்னா இஜெட் டிவைட்டட் இஜெட் மைனஸ் 2. இந்த இஜெட் டிவைட்டட் இஜெட் மைனஸ் 2 இருந்ததுன்னா நம்ம இஜெட் இன்ட்டு ஏ பவர் என்னன்னு எழுதிப்போம். அதாவது பேசிக் ஃபார்முலா வந்து இஜெட் இன்ட்டு ஏ பவர் என்னுக்கு வந்து இஜெட் டிவைட்டட் பை இஜெட் மைனஸ் ஏன்னு சொல்லி எழுதுவோம். இது ஒரு ஜென்ரல் ஃபார்மேட், ஓகேவா? இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க கிவன் பாயிண்ட்ஸ் y of y0 equal to y1 equal to 0. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கே எடுத்து அப்ளை பண்ணால் இங்கே பாரு, ஒய் ஆஃப் 0, ஒய் ஆஃப் 1, ஒய் ஆஃப் 0 இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த இடத்துல அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிப்போம். இஜெட் ஸ்கொயர்டு ஒய் ஆஃப் இஜெட் மைனஸ் இஜெட் ஸ்கொயர்டு, இந்த ஒய் ஆஃப் 0க்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும்? 0ன்னு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டோமா? மைனஸ் ஒய் ஆஃப் 1க்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும்? 0 ப்ளஸ் 6 இஜெட் இன்ட்டு ஒய் ஆஃப் இஜெட் மைனஸ் இஜெட் இன்ட்டு 0 அப்ளை பண்ணு ப்ளஸ் ஒய் ஆஃப் இஜெட் திஸ் டேர்ம், ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு, இதுலேருந்து எப்படி ரெடியூஸ் ஆகிருக்குன்னு இந்த டேர்ம், இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு இஜெட் ஸ்கொயர்டு ஒய் ஆஃப் இஜெட் ப்ளஸ் இதெல்லாம் 0 ஆனதுனால அப்படி விட்டுருங்க. 6 இன்ட்டு இஜெட் இன்ட்டு ஒய் ஆஃப் இஜெட், 9 இன்ட்டு ஒய் ஆஃப் இஜெட், இஜெட் டிவைட்டட் பை இஜெட் பை 2. இப்போ எல்லாத்துலேயும் காமனாக என்ன வெளில எடுக்கிறீங்க? ஒய் ஆஃப் இஜெட் காமனாக இருக்கா? திஸ் டேர்ம். ஒய் ஆஃப் இஜெட் காமனாக வெளில எடுத்துரு. இஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் 6 இஜெட் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு இஜெட் டிவைட்டட் பை இஜெட் மைனஸ் 2, ஓகேவா? இது எப்படி இருப்பா இருக்குது நமக்கு? ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, ஏன்னா இதுவும் ஸ்கொயர் டேர்மு, இது வந்து இதுவும் வந்து ஸ்கொயர் டேர்மு, அதனால் இஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ, அதான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு 6 இஜெட், ஏன்னா 3 இன்ட்டு 2 ஏன்னா 6 தானே நமக்கு, அதனால் 6 இஜெட், அதனால் இந்த டேர்முக்கு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதை வந்து ஸ்கொயர் டேர்முக்கு மாற்றி அதிலேருந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலாக்கு மாற்றிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இஜெட் டிவைட்டட் பை, ஆல்ரெடி இங்கே ஒரு இஜெட் மைனஸ் 2 இருக்குது. இப்போ இந்த இஜெட் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர்டு இந்த பக்கம் போச்சுன்னா இஜெட் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர்டு, ஓகேவா? நெக்ஸ்ட் கவனி, y of z divided by z equal to 1 divided z minus 2 z plus 3 whole squared, ஓகேவா? இந்த டேர்ம்ஸ் நமக்கு புரியுதா? ஏன் எப்படி வந்ததுன்னு? எப்படி வந்தது? இந்த இஜெட்டை இந்த பக்கம் நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம், அதனால் இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ இதை நம்ம இதிலேருந்து இந்த பக்கத்தில் கண்டுபிடிச்சிட்டு இந்த பக்கத்துக்கு கண்டுபிடிக்கிற ஆன்சரை எடுத்துகிட்டு போய் இங்கே அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? இதுக்கு ஃபஸ்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்கு உனக்கு 7 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன், அதை நல்லா பார்த்துக்கோ. 1 டிவைட்டட் பை இஜெட் மைனஸ் 2 இஜெட் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ டிவைட்டட் இஜெட் மைனஸ் 2 ப்ளஸ் பி டிவைட்டட் இஜெட் ப்ளஸ் 3 ப்ளஸ் சி டிவைட்டட் இஜெட் ப்ளஸ்
ஹோல் ஸ்கொயர்டு. அந்த ஃபார்முலா பார்த்தோன்னா இதை எப்படி எழுதியிருக்கணும் உனக்கு புரியும். இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோ. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எதுக்கு கீழே அந்த ஏக்கு கீழே எந்த டேர்ம்ஸ் இல்லையோ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். ஏன்னா டினாமினேட்டர் பேஸ் வந்து சேமாக இருந்தால் தான் நம்மளால் அடுத்தது அதாவது சொல்லுவோம் ஆடோ சப்ராக்ஷனோ பண்ணுவோன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஏபிசியோட மதிப்பை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதுக்காக வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோ. இதுக்கு கீழே Z-2 இருக்குது, என்ன இல்லை Z+3 ஹோல் ஸ்கொயர்டு இல்லை, அதனால் அதை எழுதிக்கோங்க. பிக்கு கீழே என்னால் ஒரு டைம் வந்து இது Z+3 இருக்குது, ஒரு டைம் மட்டும்தான் இருக்குது. அப்போனா என்ன இல்லை, ஆனால் நமக்கு வந்து Z+3ங்கிறது 2 டைம்ஸ் இருக்கணும், ஆனால் ஒரு டைம்ஸ் தான் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா Z-2 Z+3ன்னு இன்னொரு டைம் எழுதிக்கிறோம். எது இல்லையோ அதை எழுதிக்கிறோம். சிக்கு கீழே என்னால் இது 2 டைம்ஸ் வந்துருச்சு Z+3, Z-2 மட்டும்தான் இல்லை, அதனால் Z-2 எடுக்கணும். டினாமினேட்டர் இந்த ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் சேமாக எழுதிக்கலாம் இல்லையா, அதனால் டினாமினேட்டர் ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணணும்னா டினாமினேட்டர் கேன்சல் ஆனதுக்கு பிறகு இந்த பக்கம் என்ன இருக்குது 1 டிவைடட், இந்த பக்கம் a இன்ட்டு Z+3 ஹோல் ஸ்கொயர்டு, b இன்ட்டு Z-2 Z+3 c இன்ட்டு Z-2ன்னு இருக்குது. இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்தா மற்ற ரெண்டு டேர்ம் 0 ஆகும். ஏதாவது ஒரு டேர்மை வச்சுக்கிட்டு அதுக்கான வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஏயோட வேல்யூவாது பியோட வேல்யூவாது. இஜெட்டுக்கு வந்து 2ன்னு கொடுத்தோம்னா இந்த டேர்மும் 0 ஆகிடும், இந்த டேர்ம் ஆகிடும். பேலன்ஸ் a மட்டும்தான் இருக்கும். இந்த பக்கம் 1 ஈக்குவல் டு a இன்ட்டு 2+3 ஹோல் ஸ்கொயர்டு, a இன்ட்டு 2+3ங்கிறது 5a ஹோல் ஸ்கொயர்டு பண்ணணும் 25. ஏயோட மதிப்பு மட்டும் தான் வேணும். 25 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட்டில் போயிடும். அதேமாரி பிக்கு வந்து என்ன பார்க்கணுன்னா ஃபுட் Z ஈக்குவல் டு -3, நமக்கு வந்து இந்த இதை அப்படியே எடுத்துக்கோ. 1 ஈக்குவல் டு சி இன்ட்டு -3ன்னு கொடுத்தா இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். பேலன்ஸ் சி மட்டும்தான் இருக்கும். ஜெட்டுக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணனா -3 -2 -5, பேலன்ஸ் என்ன கிடைக்கும் சி இன்ட்டு -1/5. இப்போ நம்ம இந்த ரெண்டுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சோம். பேலன்ஸ் எது பண்ணாலும் பாரு, 3 கொடுத்தாலும் இது 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். 2 கொடுத்தாலும் இது 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். இது மாதிரி எதுவுமே கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம ஈக்குவேட்டிங் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் Z² அண்ட் போத் சைடு ரெண்டு பக்கமும் வந்து ஸ்கொயர்டு இருக்கிற டேர்மாக நம்ம வந்து ஈக்குவேட்டிங் பண்ணிக்கிறோம். அப்போனா 0 ஈக்குவல் டு a + b. ஏயோட மதிப்பு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சதுனால 0 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 25 ப்ளஸ் b. அப்போனா b ஈக்குவல் டு -1/25. இப்போ இந்த வேல்யூஸ் ஏபிசி வேல்யூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த இடத்துல இதுக்கு பதிலாக தானே இந்த வேல்யூஸ் இதுக்கு பதிலாக தானே இந்த ஏபிசி வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் இந்த இடத்துல இந்த ஃபார்மேட்டிங்கில் அப்ளை பண்ணணும். ஏக்கு பதிலாக அப்ளை பண்ணு. 1 டிவைடட் பை 25 இன்ட்டு 1 டிவைடட் பை Z/2 மைனஸ் 1 டிவைடட், ஏன்னா பியோட வேல்யூ -1/25 தானே, -1 டிவைடட் பை 25 இன்ட்டு Z+3 மைனஸ் 1 டிவைடட் பை 5 இன்ட்டு 1 டிவைடட் பை Z+ ஹோல் ஸ்கொயர்டு. இதில் வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் வெளில வச்சுட்டு இந்த 1 டிவைடட் பை Z-2 1 டிவைடட் பை Z+3 1 டிவைடட் பை Z+ ஹோல் ஸ்கொயர்டு இருக்குல்ல, இதுக்கெல்லாம் நம்ம என்ன எடுக்கணும்னா Z இன்வர்ஸ் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? Z இன்வர்ஸ் எடுக்கணும். நமக்கு தெரியும் ஆல்ரெடி Z இன்வர்ஸ் ஆஃப் Z டிவைடட் பை Z மைனஸ் a அப்படின்னா அதோட ஃபார்முலா வந்து an. ஏக்கு பதில் அந்த இடத்துல 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே வந்து ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது. இதை ஒரு சிம்பிளிகேஷன் பண்ணணும். ஓகேங்களா? 1 டிவைடட் பை 25 இன்ட்டு இங்கே 2 பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை 25 இன்ட்டு -3 பவர் n மைனஸ் 1/5 இன்ட்டு Z இன்வர்ஸ் ஆஃப். இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால் என்ன எழுத முடியும். நல்லா கவனி. இந்த இடத்துல பாரு, நமக்கு நார்மலாக ஃபார்முலா இப்படி இருந்ததுன்னா இப்படி எழுதலாம். ஓகேவா? இன்வர்ஸ் எடுக்கிறப்ப. ஆனால் நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கிறதுனால Z இன்ட்டு a பவர் n இன்ட்டு n AZ டிவைட்டட், அதான் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே எழுதிக்கணும், இங்கே n எழுதிக்கணும், Z மைனஸ் a ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ பாருங்கள் எப்படி எழுதலான்னு. அப்புறம் 1/5 Z இன்வர்ஸ் 3Z 3 இன்ட்டு Z+3 ஹோல் ஸ்கொயர்டு y of n equal to 1 divided by 25 2 power n minus 1/25 minus 3 power n plus 1/5. இந்த 3 இந்த 5 மல்டிப்ளை பண்ணால் 15 Z inverse of this term. ஓகேவா? மைனஸில் இருந்ததுன்னா ப்ளஸில் எழுதிக்கோ, ப்ளஸில் இருந்ததுன்னா மைனஸில் எழுதிக்கோ, அவ்வளோதான்.